அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்க. இந்த கும்பராசி ஆடி மாதம் 2025 உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றத்தையும் புத்துணர்ச்சியும் கொண்டு வருங்க. செவ்வாய் மற்றும் புதன் கிரகங்கள் இடமாற்றம் செய்யறதுனால உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையும் ஒரு என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவா எதா இருந்தாலும் கையாளுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைப்போதுங்க. ஸோ வேலை ஃபர்ஸ்ட், தொழில் அண்டு வேலை, இது ரெண்டையும் எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ வேலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதாவது நான் என்னதான் உழைப்பு போட்டாலும் சரி, என்ன எஃபர்ட் போட்டு நான் பண்ணாலும் சரி, அதுக்கு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன ஊதியமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி நினைச்சிட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கூட என்ன சொல்றது நீங்க பார்க்கக்கூடிய வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ நீங்க எதை நோக்கி நீங்க ஒரு பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு போறீங்க. உங்களோட அதாவது நீங்க செய்யற வேலைக்கு ஒரு நிரந்தர ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ மேலதிகாரி கூப்பிட்டு பாராட்டுறதா இருக்கும், இல்லை ப்ரொமோஷன் கொடுக்கறதா இருக்கும், இல்லை உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை போடுறதா இருக்கும். இது மாதிரி சில மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அரசு தொடர்பான வேலை ஒரு நல்ல செய்தி கொண்டு வரும். அரசு தொடர்பான வேலையில் இருக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வருங்க. கண்டிப்பா அது ஒரு பண விஷயமா இருக்கலாம், இல்ல ப்ரொமோஷன் விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேடி வருங்க. புதிய வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பா ஒரு நல்ல உங்க மனதுக்கு ஏற்ற வேலை கண்டிப்பா கிடைக்கும். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க நீங்க ஏதாவது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமாக லான்ச் பண்ணலாம். ஸோ கணிசமாக இதுவரைக்கும் இருந்த சூழ்நிலை மாறி இந்த மாதத்துக்கு அப்புறம், இந்த ஆடி 2025க்கு அப்புறம் கணிசமாக உங்களோட நிதி நிலைமை கொஞ்சமா உயரப்போகுது. ஸோ புதிய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ பழைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுப்பாங்க. தொழில் தூக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்க ப்ராடக்ட் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். ஸோ பணவரவு கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதனால வரைக்கும் இருந்ததை விட இந்த மாதம் அதிகமாக இருக்கும். ஸோ சேமிப்பு உயரலாம். ஸோ பழைய கடனை கட்டி முடிக்கலாம் ஈஸியா. ஸோ வீடு வாகனம் ஏதாவது வாங்கணும்னு திட்டமிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா இதனால வரைக்கும் இல்லாததை விட இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். ஸோ நீங்க இதனால வரைக்கும் பேசிட்டே இருக்கீங்க, ஒரு வீடு வாங்கலாம், இல்ல நிலம்னாச்சும் வாங்கலாம், இல்ல வேற ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும் இந்த மாசம். குடும்ப செலவுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உயரவா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் திட்டமிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு சேவிங்ஸ் உங்களுக்கு கையில நிற்கும். ஸோ புதுசா ஏதாவது வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல வரம் அமையக்கூடிய காலங்கள் ஒரு சீக்கிரம் அமையும். காதலர்கிட்ட இடையே இருந்த புரிதல் அதிகரிக்கும். ஸோ இதனால வரைக்கும் கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ கணவன் மனைக்குள்ள இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீக்கும். பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை குடும்பத்துல நிலவுங்க. ஸோ இதனால வரைக்கும் நீங்க பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, அதாவது குடும்பத்தை விட்டு தனியா பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குடும்ப ஒற்றுமை ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யாராவது ஒருத்தர் உங்க குடும்பத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் பிரச்சனை பண்ணிட்டே இருந்திருப்பாரு ரொம்ப நாளா. அந்த பிரச்சனையை கண்டிப்பா உங்களுக்கு தீருங்க. ஸோ அது அப்பாவா இருக்கலாம், இல்லை அம்மாவா இருக்கலாம், இல்லை சொந்தக்காரர்கள் இருக்கலாம், பங்காளியா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் மாமாவா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம். ஸோ யாராவது ஒருத்தரால உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அது தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம். யாரா ஒருத்தர் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நபர் பிரச்சனை கண்டிப்பா அந்த சிக்கல் உங்களுக்கு முடிவு வருங்க இந்த மாதம்.
ஸோ நீங்கள் ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயாவது வேற எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தா கண்டிப்பாக குடும்பத்தோடு போங்க. கண்டிப்பாக உறவுகள் வந்து வலுப்படுங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு போனீங்கன்னா. ஸோ அதை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. ஒரு சில பேத்துக்கு ஸோ நான் எல்லாத்தையுமே சொல்ல, ஒரு சில பேத்துக்கு வந்து குடும்பம் மூலியமா ஒரு நல்ல வேலை வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதம். ஸோ இப்போ ரிலேட்டிவாக இருக்கட்டும், இல்லை கசினாக இருக்கும். ஸோ யாரோ ஒருத்தர் மூலியமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்துக்கு இருக்குங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் குறையும். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த டென்ஷன்லாம் வந்து விலகி போயிடும். ஸோ மன அழுத்தம் குறையும். உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா சீரான தொந்தரவு எதுவுமே வந்துட்டு இருந்தாலும், சின்ன சின்ன சிறிய தொந்தரவுகள் இருந்தாலும், சின்ன அந்த என்ன சொல்றது, அந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மெடிடேஷன் மூலியமா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்திடலாம். ஸோ சின்ன சின்ன அதாவது தலைவலி, கண் எரிச்சல், இது மாதிரி தான் சின்ன சின்ன விஷயம் வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஸோ பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பக்கத்தில் ஏதாவது முருகன் கோயில் இருந்துச்சுன்னா தாராளமாக போயிட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைம் இருந்தால் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தாட்டி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மறக்காம டைம் கிடைச்சா போயிட்டு வாங்க. ஸோ மற்றபடி இந்த மாதம் உள்ள அதிர்ஷ்ட நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் அதாவது ஜூலை 28, 31. ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக நாளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையில் மெதுவான வளர்ச்சிகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏற்படுங்க. ஸோ இது நாள் வரைக்கும் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக ஏதாவது நீங்கள் வந்து உணர போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒளி வந்து அடிக்க போகுதுங்க. கண்டிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஸோ வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஹை போஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு ஹை போஸ்ட்டுக்கு போக போகிறீங்க. கண்டிப்பாக வந்து பழைய கடன்லாம் வந்து கட்டி பிடிக்க போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. ஸோ நன்றி, வணக்கம்.